வயிறு தெரியுற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கா, இவன் என்ன ஷார்ட்டாக போட்டுட்டு வந்திருக்கா. நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஏதோ ஒரு வாரமாக ஜிம் போக ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நான் சின்ன சின்னதாக எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படியே போட்டுட்டு இருக்கும்போது என்னோட எடிட்டருக்கு வந்து நேற்று எடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து நான் ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்பினேன். மேம் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டார். Akshaya Gold presents Behind Notes Women Power Summit, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Milky Mist Ice Cream, Grand Royal Tours, Next Phase, SA College of Arts and Science, Nallurkam Narainda Navina Kalvi, powered by Dakshan Tiles, Saubhagya Home and Kitchen Appliances. நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம கணக்கு அது கிளாமரஸாக தெரியல. அதை பார்க்குற ஒருத்தவங்களுக்கு அது வந்து கிளாமராக இருக்குன்னா, அப்போ அந்த கிளாமர் அப்படின்ற விஷயம் அது நம்மக்கிட்ட இல்லை, அவங்க பார்க்குற கண்ணில் தான் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெளிவாக ரியலைஸ் ஆச்சு. அந்த பர்சனோட கேரக்டரும் அவர் சொன்ன விஷயம் மூலமாக எனக்கு புரிஞ்சுது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து இஸ் அ ஜெம், ஹீஸ் சப்போர்ட்டிங் மீ, மை ஃபாதர் இஸ் அ ஜெம், ஹீஸ் சப்போர்ட்டிங் மீ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதை வந்து நான் நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவனும் எனக்கு சப்போர்ட் பண்ணும், நானும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணேன். இது ஒரு கேஷுவலான ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். மை ஹஸ்பண்ட் இஸ் ஸோ சப்போர்ட் தேவையே இல்லை. தொடர்ந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள், ஒரு விமென் எப்படி இருக்கணும், விமென் இப்படி இருக்கக்கூடாது, விமென் இதை பண்ணணும், விமென் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க, மென் இதை பண்ணக்கூடாது, மென் இப்படி இருக்கணும், மென் இதை செய்யணும் அப்படின்றதையும் நீங்கள் ஒரு அம்மாவாக என்ன சொல்லி கொடுக்குறீங்க? விமென்கான ஒரு பெரிய எதிரியே வந்து இன்னொரு விமென் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். புர்கா போடு, ஷார்ட்ஸ் போடு, லெகின்ஸ் போடு, வயிறு தெரிகிற மாதிரி போடு, முதுகு தெரிகிற மாதிரி போடு, குண்டாயிரு, ஒல்லியாரு, என்ன வேணா இரு, நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். முதல்ல நம்ம ஒரு பெண்ணா இன்னொரு பெண்ணை எதுக்குமே ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தாதான் நம்ம வந்து என்றைக்குமே ஏற்றுக்கணும். என்ன சோபனா, கரெக்டா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஸோ ஷி ஹஸ் பின் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் அண்ட் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கும். அந்த கதைகளை அழகாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுறதுக்காக த போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபரீனா ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். தேங்க்யூ ஷோபனா. ஹலோ, வெரி குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ வெரி வெரி ஹாப்பி விமென்ஸ் டே நம்ம எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ அதாவது என்னோடய லைஃப்பில் எனக்கு நேற்று நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஏதோ ஒரு வாரமாக ஜிம் போக ஆரம்பிச்சிருக்கேன். மேபி எனக்கு என்ன சொல்கிறது, என்னோடய வீடியோஸ் போஸ்ட் பண்ணால் மற்றவங்களுக்கும் அது மோட்டிவேட் ஆகி அவங்களும் ஜிம் போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸ்லாம் நான் சின்ன சின்னதாக எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக. ஸோ அப்படியே போட்டுட்டு இருக்கும்போது என்னோட எடிட்டருக்கு வந்து நேற்று எடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து நான் ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்பினப்போ எனக்கு இது இப்படி எடிட் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து மேம் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டார். எனக்கு சுத்தமாக புரியல, என்ன அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம வந்து எதுவும் வீடியோவில் பின்னாடி யாரும் தப்பாக பேசியிருக்காங்களா, ஏதாவது கெட்ட வார்த்தை எதுவும் யாராவது தெரியாமல் யூஸ் பண்ணிட்டாங்களா. நானும் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன ப்ரோ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு புரியலையே அப்படின்னோடனே, மேடம் உங்கள் காஸ்டியூம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டாரு. எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 1.5 years அவர் எனக்கு ஒர்க் பண்ணுறாரு, என்னோடய வீடியோஸ்லாம் வந்து அவர் எடிட் பண்ணி தராரு. அவரோட மனசுலேயே வந்து அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ என்னோடய காஸ்டியூம் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே வந்து நான் போய் அவர்கிட்ட வந்து நான் சண்டை போடுறதோ இல்லை அவரோட ஆர்கியூ பண்ணுறதோ, ஏன் ப்ரோ இப்படி சொன்னீங்கன்னு கேட்குறதோ அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டேன். அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நமக்கே அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம கணக்கு அது கிளாமரஸாக தெரியல. அதை பார்க்குற ஒருத்தவங்களுக்கு அது வந்து கிளாமராக இருக்குன்னா, அப்போ அந்த கிளாமர் அப்படின்ற விஷயம் அது நம்மக்கிட்ட இல்லை, அவங்க பார்க்குற கண்ணில் தான் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெளிவாக ரியலைஸ் ஆச்சு. ஸோ அந்த பர்சனோட கேரக்டரும் அவர் சொன்ன விஷயம் மூலமாக எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, இதுதான் கிளாமர் அப்படின்றது நம்ம கையிலையோ நம்ம உடம்புலையோ எதுலேயுமே இல்லை, பார்க்குற கண்களில் தான் இருக்குது. நான் கிளாமரஸாக உனக்கு தெரிஞ்சேன்னா அப்போ நீ தான் தப்புன்னு அர்த்தம் அப்படின்றத வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எது
நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்களோ அது என்ன உடையாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கேஷுவலாக ஜாலியாக அணிஞ்சிக்கணும். ஓகே, சூப்பர். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு வி கான்ட் ஜட்ஜ் எனிபடின்றது இன்னைக்கு காலையிலேருந்து வந்த பெண்கள் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது, ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. பட் அதை தொடர்ந்து என்கிட்ட சில கேள்விகள் இருக்குது ப்ளீஸ் கேட்கறதுக்காக. சோபனானாலே கேள்வி கேட்டால் தானே அது சோபனா. ஒரு ப்ரொஃபஷ்னல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், சின்ஸ் யூஆர் இன்டு மீடியா இண்டஸ்ட்ரி ஐம் ஆஸ்கிங், ஹவு டு யூ ஓவர் கம் ஆல் தோஸ் திங்ஸ் ப்ரொஃபஷ்னலாக நான் கேட்குறேன். ஓகே, ஸோ ப்ரொஃபஷ்னலி சரி பர்சனலி சரி லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே நிறையா ஹேர்டில்ஸ் இருக்கும், ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதை தாண்டி வரத்துக்கு வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, ஓ இது பண்ணிட்டா இப்படி சொல்லிடுவாங்களோ, இதை பண்ணிட்டா இப்படி பேசிடுவாங்களோ, அவங்க எதுவும் நினச்சிடுவாங்களோ, இது தப்பாயிடுமோ அப்படின்னு. மற்றவங்க என்ன நினப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன செய்வாங்கன்ற மற்றவங்க தாட்ஸை விட்டுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நான் செய்வேன், நான் இதை செய்கிறதுனால எனக்கு வந்து ஒரு தப்பான பேர் மற்றவங்க கொடுக்குறாங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் கண்டிப்பாக எல்லார் மனசுலையும் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, மிஞ்சி போனால் ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்சதை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கமெண்ட் அப்படி வருது இல்லை எவனாவது உன்னை வந்து அப்படி சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக டெஃபினட்டாக நீ அது கிடையாது. மிஞ்சி போனால் அவனால் அது மட்டும்தான் சொல்ல முடியும். அதாவது என்னென்னா, ஐயோ அவன் வந்து என்ன சொல்ல போகிறான், இப்படி திட்டிடுவானோ, இப்படி ஏதாவது கேட்டுருவாங்களோன்ற ஒரு தாட்டை நம்ம மைண்டில் ஒரு ஹிண்ட்ரன்ஸாக வச்சு அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு, நீ அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, மிஞ்சி போனால் நீ அப்படி தானே சொல்லுவ அப்படின்ட்டு நீங்கள் பண்ணுறதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு திருப்தி கிடைக்கும். அவன் சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான், நீங்கள் பண்ணாலும் சொல்லுவான், பண்ணலனாலும் சொல்லுவான். அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிடிச்சதை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத சக்தி கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ, ஐம் டெல்லிங் யூ. இது எப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவை எடுத்தீங்க, லைக் யூனோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது எந்த தருணத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்த ஒரு டிசிஷன் அது? ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி தான். என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க. பட் வந்து நான் தயங்காமல் அதை நான் பண்ணிவிடுவேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, யார் என்ன பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பண்ணிவிடுவேன். என்ன பார்க்குறவங்க வந்து என்னடா இவ பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே இந்த மாதிரி ஊருக்கு பயப்படுற, கமெண்ட்ஸ்க்கு பயப்படுற நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் தான் வந்து நான் சொல்லணுன்னே நினச்சேன். ஆக்சுவலாக வந்து யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் அசிங்கமாக திட்டினா கூட மிஞ்சி போனால் அதை தாண்டி சொல்கிறதுக்கு வேறு கெட்ட வார்த்தையும் இல்லை. நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஃபைன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி இவ்வளோ சப்போர்ட்டாக இன்றைக்கி ஒரு விஷயம் நீங்கள் அழகாக பண்ணுறீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அஃப்கோர்ஸ் உங்கள் வீட்டில் வந்து எந்த அளவுக்கு யோர் ஹஸ்பண்ட் இஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ ஷூட் கூட ஒரு பெண்கள் போட்டால் அதில் ஒரு காமெண்ட்ஸ் வரும்பொழுது ஹவு மச் கம்ஃபர்டபுள் ஆர் எனி ஷூட்ஸ் ஆர் எனி திங் இஸ் லைக் லெட்டிங் யூ கோல ஜஸ்ட் கோ டூ திஸ் அப்படின்ற அந்த சப்போர்ட் எந்த அளவுக்கு அவர் கொடுக்குறாரு? வெல், இந்த கொஸ்டின் வந்து ஒரு பெண் கிட்ட எல்லாரும் கேட்கும் போது அந்த பெண் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இஸ் அ ஜெம், ஹீஸ் சப்போர்ட்டிங் மீ, மை ஃபாதர் இஸ் அ ஜெம், ஹீஸ் சப்போர்ட்டிங் மீ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதை வந்து நான் நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். It should be like really normal. Supporting the female should not be one, you know, it's a huge thing. My husband is doing a great thing, he's supporting me. அப்போல்லாம் எதுவும் கிடையாது. அவனும் எனக்கு சப்போர்ட் பண்ணும், நானும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணேன். இது ஒரு கேஷுவலான ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். மை ஹஸ்பண்ட் இஸ் ஸோ சப்போர்ட் தேவையே இல்லை. ஹீ ஷுட் சப்போர்ட், ஹீ ஷுட் டூ. அதாவது என் புருஷன் எனக்கு சோறு போடுறாரு, இன்றைக்கி பிரியாணி போட்டார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் புருஷனுக்காக நான் பிரியாணி சாப்பிட்டேன். ரொம்ப தப்பு. அவங்க சாப்பாடு நமக்கு தேவைன்னா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், அது அவங்க தந்து தான் ஆகணும். இட்ஸ் வெரி நார்மல். என் புருஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான், என் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு ஒரு விஷயமே கிடையாது. எவ்ரிபடி ஷுட் சப்போர்ட். விமன் ஷுட் சப்போர்ட் மென், மென் ஷுட் சப்போர்ட் விமன். இட் இஸ் வெரி நார்மல். ப்ளீஸ் நார்மலைஸ் திஸ் கைஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, ஃபைன், சூப்பர். ஓகே, இன்றைக்கி பெண்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள், அதுக்கு ஃபரீனாவோட பதில் என்ன? ஆஃப் லேட்டாக நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், ஐ திங்க் ஃப்ரம் த ஸ்கூல் டு காலேஜ், ஒரு அந்த ஒரு ஃப்ரீடம் இல்லைன்றது இன்னமும் தி ஆர் ஃபீலிங் ஃபார் இட் இல்லை? எனக்கே வந்து என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
சீரியஸாக. ஏன்னா 2026 ஆகிடுச்சு, இன்னமும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விமன் ஹராஸ்மெண்ட், விமனை வந்து யூனோ ரேப் பண்ணுறது, ஃபிசிக்கலாக வேர்பலாக ஹராஸ் பண்ணுறது, இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு எத்தனையோ வந்து கிளாஸஸ் எடுத்தாச்சு, எத்தனையோ கவிதைகள் சொல்லியாச்சு, இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டாச்சு, இன்னமும் என்ன தாண்டா பண்ணுறது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேபி சொன்ன மாதிரி விமெனோட எதிரியே வந்து விமென் தான் சொல்கிற மாதிரி வீட்டில் இருக்கவங்களே வந்து ஒரு விமென் எப்படி இருக்கணும், விமென் இப்படி இருக்கக்கூடாது, விமென் இதை பண்ணணும், விமென் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க மென் இதை பண்ணக்கூடாது, மென் இப்படி இருக்கணும், மென் இதை செய்யணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். சின்ன ஒரு பெண் குழந்தை பிறந்தா ஐயோ பொண்ணு 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 அப்படின்னு எப்படி வந்து பொத்தி வளர்க்குறாங்களோ, அதே மாதிரி ஒரு ஆண் பிறந்தா ஆணையும் வந்து பொத்தி வைக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆஸ் இன் என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்து வளர்ப்போமோ அதே மாதிரி ஆணுக்கும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்த்தணும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு பையன் இஸ் 3.5 years old. ஆக்சுவலி தட் வாஸ் மை நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்கள் ஒரு அம்மாவாக என்ன சொல்லி கொடுக்குறீங்க? இப்போது என் பையன் முன்னாடியே வந்து நான் வந்து சின்ன ட்ரெஸ் தான் போடுவேன், ஷார்ட்ஸ் போடுவேன், யூனோ சின்ன ட்ரெஸ், ஸோ தட் அவன் வெளியில் போய் வேறு ஏதாவது பொண்ணுங்களை அந்த மாதிரி பார்க்கும்போது அவனுக்கு எந்த தப்பான எண்ணமும் வரக்கூடாது. ஓகே, நம்ம அம்மாவை சின்ன வயசுலேருந்து நம்ம அப்படி தானே பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு 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 பொண்ணு இந்த ட்ரெஸ் போட்டால் நான் வந்து அவளை தப்பாக பார்ப்பேன் அப்படின்ற எண்ணமே அந்த குழந்தை மனசில் வந்து வர விடக்கூடாது. அதுதான் நம்ம பண்ண அந்த பேசிக் சின்னதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே, பசங்களை நம்ம சரியாக வளர்த்தாலே இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்டலெக்சுவலான விமென்லாம் என்னால் பார்க்க முடியுது. யூ அக்ரி? யாரெல்லாம் இன்டலெக்சுவல் விமனோ அவங்க மட்டும் கைத்தட்டலாம். ஓகே, ஸோ வெரி வெரி நைஸ் டு see you all. அதாவது சொல்லுவாங்க த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் த வேர்ல்டு யார் அப்படின்னா வந்து விமென் ஆகிய நாம தான் அப்படின்னு. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு செம்மையான சூப்பர் பவர் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம பெண் அப்படின்றதே ஒரு அழகான சூப்பர் பவர் தான். ஏன்னா ஒரு பெண்ணால் வந்து மல்டிபிள் ஒர்க்ஸ் ஒரே நேரத்தில் வந்து பண்ண முடியும். நம்ம அம்மாவே நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். நம்ம சமைக்கிறது, வீட்டு வேலை செய்கிறது, நம்மளை பார்த்துக்கிறது, அதை தாண்டி ஏதாவது சைடில் பிஸ்னஸ் பண்ணுறது, ஹசில் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, இப்படி பல கைகள் வச்ச காளி அப்படின்னா அது வந்து நம்ம அம்மாவாக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் வந்து மல்டிபிள் டேலண்ட்ஸ் வந்து ஒளிஞ்சிருக்கு. மேபி அது நமக்கே தெரியாது, மேபி இன்டைரக்டாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கான அந்த முயற்சியை வந்து நம்ம இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கே ரொம்ப அட்வைஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் இது நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விமென் சம்மிட் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். கேர்ள்ஸ் கிட்டேருந்தே நம்ம பேசுவோம், கொஞ்சம் பாய்ஸும் என்னால் பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் பொதுவாக உங்கள் ஃப்ரெண்டு இல்லை கசின் ஒரு தெரிஞ்சவங்க ஏதாவது ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வரும்போது, என்ன ட்ரெஸ்ஸாக வேணாலும் இருக்கட்டுமே, இங்கே இருக்கிற யாரெல்லாம் அந்த பெண்ணை பார்த்து ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க, ஐயா இவன் என்ன இப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கை தூக்கலாம். யாருமே ஜட்ஜ் பண்ணது இல்லையா? இல்லை புரியல, நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஹானஸ்ட்டாக சொல்லணும். நான் வந்து யாரையாவது ஒரு அம்மாவோ ஒரு ஆண்டியோ இல்லை ஒரு சின்ன பொண்ணோ ஒரு பெரியவங்களோ, இவன் என்ன வயிறு தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கா, இவன் என்ன ஷார்ட்டாக போட்டுட்டு வந்திருக்கா, இவன் என்ன புர்காவில் இருக்கா, இவன் என்ன இதை போட்டிருக்கா, இவன் என்ன அதை போட்டிருக்கான்னு ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம எல்லாருமே ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? உடனே வந்து நம்ம டிவியில் வரப்போகிறோம், நான்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணதே இல்லை அப்படின்லாம் யாருமே சொல்லக்கூடாது. உண்மையாக சொல்லணும். ஜட்ஜ் பண்ணியிருக்கோமா? சொல்லுங்கள். மண்டே ஆட்டினா எனக்கு என்ன தெரியும்? ஆமாம், பின்னாடி நான் பேசுகிறது கேட்குறீங்களா இல்லை பாய் ஃப்ரெண்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கேட்குறீங்களா? ஓகே, ஸோ நான் வந்து என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, விமென்கான ஒரு பெரிய எதிரியே வந்து இன்னொரு விமென் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நாம் வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய அந்த நேரோ தாட்ஸை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். என்னடா நாமளே வந்து நம்ம ஃப்ரெண்டை வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணியிருக்கோமே அப்படின்ற ஒரு தாட்டை வந்து நம்ம உடச்சிட்டு நாம் யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல், அதாவது நீ என்ன ட்ரெஸ் வேணால் போடு, நீ புர்கா போடு, ஷார்ட்ஸ் போடு, லெகின்ஸ் போடு, வயிறு தெரிகிற மாதிரி போடு, முதுகு தெரிகிற மாதிரி போடு, குண்டா இரு, ஒல்லியா இரு, என்ன வேணா இரு, நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஓத்து வந்து நம்மளே வந்து எடுத்துக்கணும். நம்ம வெளியில் ஒரு ஸ்பீச்சுக்காக வேணால் பேசுவோம், நான்லாம் வந்து அப்படி ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனால் நம்மளை டீப்பராக இன்சைடாக நம்ம நோட் பண்ணி பார்த்தா
நமக்கே தெரியாமல் ஒரு ஆண்டியவோ இல்லை வந்து யாரையாவது ஏதாவது ஒரு விதத்தில் ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ் எப்போவுமே வந்து நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம ஒரு பெண்ணா இன்னொரு பெண்ணை எதுக்குமே ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்க முடியும் இல்லையா? ஐ பிலீவ் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் இந்த மொமெண்ட்லேருந்து நோபடி ஜட்ஜஸ் எனிபடி அப்படின்னு ஒரு ஓத் எடுக்கலாமா? ஐ பிலீவ் ஆஃப்டர் திஸ் ஆல் த விமன் அவுட் ஹியர் இதை பார்க்குறவங்க இன்னொரு விமனை எதுக்குமே வந்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது அப்படின்னு வந்து இந்த விமென்ஸ் டேலேருந்து இல்லை எப்போவுமே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். அண்ட் இதை தான் வந்து ரொம்ப ஆணித்தனமாக நான் வந்து இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் அவங்க ஒரு பெண் வந்து என்ன ட்ரெஸ் போட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து அவங்களோட இஷ்டம் அப்படின்றத நம்ம வந்து என்றைக்குமே ஏற்றுக்கணும். என்ன சோபனா, கரெக்டா? என் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கு? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விமென்ஸ் டே எப்படி போயிட்டுருக்கு? ஆடிட்டோரியமில் இப்படி போய்கிட்டு இருக்கே செல்லம். எத்தனை நேரம் இந்த ஷோ? ஈவினிங் 4. எல்லாரும் வந்து இப்படி கிளாஸ் எடுக்கிறாங்களா, டார்ச்சர் பண்ணுறாங்களா இல்லையா? உங்கள் பேர் என்ன? ஸ்ரீ ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு ஒரு கிளாப் பண்ணுங்கப்பா. ஆனஸ்டாக ஓப்பனாக வந்து உண்மையை சொன்னாங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி, என்ன சாப்பிட்டீங்க? ஓகே, ஸோ ஐஷு இங்கே வாங்களேன் என் கூட ஸ்டேஜுக்கு. ஐஷு, அதாவது நீங்கள் ஜாலியாக பேசுவீங்க தானே, ஒன்றும் பயம்லாம் இல்லை தானே? ஓகே, ஒரு வாட்டி உங்களுக்கு கட்டி பிடிச்சிக்கிறேன், வாங்க. ஓகே, ஸோ அதாவது விமென் ஜட்ஜ் பண்ணுறதை பற்றி நம்ம வந்து நிறையா நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நடந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், இல்லை உங்களை யாராவது பண்ண கமெண்ட், இல்லை நீங்கள் யார் மேலேயாவது பண்ண கமெண்ட், அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கேர்ள். ஸோ அதனால் வந்து இந்த சுடிதார் இதெல்லாம் வந்து போட பிடிக்காது. ஓகே, அதனால் ட்ரௌசர் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு? எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க தான் நான் போடுவேன். செகண்ட்ரியாக மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்றதை நான் அது கன்சல்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ரிலேட்டிவ்ஸே இருக்காங்க, ஃபஸ்ட்டு எனிமியே வந்து அவங்க தான். வெளியில் உள்ளவங்க கூட வேண்டாம், ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்களே ஒரு ஹோப் பிலீவ் பண்ணுவாங்க, நம்மளை நம்புவாங்க. நம்மளுக்குன்னு தெரியும்ல, நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு லிமிட்டை விட்டு நம்ம தாண்ட மாட்டோம். ஆனால் அதையும் 4 பேர் நம்மளை பார்த்து ஜட்ஜ் பண்ணி சொல்லுவாங்க. அது அந்த டைமில் வந்து காதில் வாங்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஸோ அதனால நான் அதை காதில் வாங்கிக்க மாட்டேன். காதில் வாங்கிக்காம சில்லா தட்டி விட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இருக்கிறது ஒரு லைஃப். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு பிடிச்ச மாதிரி இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். தேங்க்யூ ஐஷு. தேங்க்யூ. ஹாப்பி விமென்ஸ் டே. தேங்க்யூ. ஸோ சூப்பர், எவ்வளோ தெளிவாக சூப்பராக சொன்னாங்க பாருங்க. லைஃப்பில் நம்மளை யார் என்ன சொன்னாலும் சும்மா தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. செமையா. அண்ட் பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மேபி ஒரு 2 விஷயம் கண்டிப்பாக ஐ திங்க் எல்லா பெண்களும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லை நம்மக்கிட்ட இருக்கணும், இல்லைனாலும் இது இனிமேல் இருந்தால் தான் யூ வில் பி அ வெரி ஸ்ட்ராங் விமன்னா அது என்னவாக இருக்கும்? முக்கியமான ஒரு 2 விஷயம்னா என்ன சொல்வீங்க? ஓகே, ஸோ இப்போ தாய் கிழவி படத்தில் கூட வந்தது. ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறத தாண்டி சேவிங்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு 5000 ரூபாய் இருக்குது அப்படின்னா 4000 ரூபாய் தான் நம்ம கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு அந்த 1000 ரூபாய் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சேவ் பண்ணிடணும். என்கிட்ட இல்லை தொலைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி அதை சேவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அது டெஃபினட்டாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்து அது கொடுக்கும். மேபி இப்போ இதை இவங்க நோட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வைக்க ஆரம்பித்தா கூட மேபி ஒரு 1 year 2 year லேட்டர் அந்த காசு அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Trust me, you have to save a lot of money for yourself. That will give you huge respect and huge independence. ஓகே. அண்ட் அதாவது இப்போது நம்ம ஜென்ரலாக ஒரு அப்புறம் வந்து இது மணி பற்றி பேசுறதுனால இது சொல்லிடுறேன். ஸோ காசு போய் காசுக்காக இப்படியா, காசு தானா, காசு அப்படி இப்படின்லாம் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க. மணி won't give happiness அப்படிலாம் யார் அது சொன்னாங்கன்னே சீரியஸாக தெரில. Trust me girls, money only will give you happiness, not your boyfriend, not your husband, nothing else. அந்த பழைய பஞ்சாங்கம் காசுக்காக இப்படியா, காசுக்காக அப்படியா,
பரவாயில்ல, மணி வில் கிவ் ஹாப்பினஸ். மணி வந்து ஏர்ன் பண்ணுறது அவசியம். அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து நீ கஷ்டப்பட்டு நீ கொலை பண்ணி திருடி அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்ல. நீ ஹார்டாக ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீ வீட்டுக்கு போகாத, நீ வேலைக்கு போகாத, வீட்லேயே இரு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா வேலை பார்த்து சம்பாதிக்கிற வழியை பாருங்கள். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக, இப்போ ஒரு ஆண் சைட் அடித்தா வந்து அது பெரிய விஷயமா இல்லை. அது கல்யாணத்துக்கு பிறகு இருக்கட்டும், முன்பின் என்ன வேணா இருக்கட்டும். அதே ஒரு பொண்ணு இப்படி நம்ம ஒருத்தர் ஹஸ்பண்டோடய போகும்போது அழகாக இருக்கான்னா அது எப்படி பாரு கல்யாணம் ஆகி கூட எப்படி பண்ணுறா பாரு, அந்த சொந்தக்காரர் இருக்காங்க, ஐயோ இந்த வீடியோ வேறு ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா? இன்னமும் தெர் இஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் இல்லை ஃபரீனா, அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சொன்ன மாதிரி சைட் அடிக்கிறதுன்றது ஒரு பாயசம் சாப்பிட்ற மாதிரி தானே, ஒரு ஜாலியான ஒரு விஷயம். அது ஒன்றும் தப்பு இல்லையே. அது ஆணாக இருந்தாலும் அடிக்கலாம், பெண்ணாக இருந்தாலும் அடிக்கலாம், எல்லாருமே வந்து அதை பண்ணலாம். அதுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கணும், கல்யாணம் ஆயிருக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. அழகை ரசிக்கிறதுன்றது இட்ஸ் அன் ஆர்ட். சைட்டிங் இஸ் அன் ஆர்ட் டூட், இட்ஸ் அ கலை. எனிபடி கேன் டூ. எஸ்டா தம்பி, நீயும் வந்து சைட் அடிக்கலாம், கேர்ள்ஸும் வந்து சைட் அடிக்கலாம். ஆனால் அந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதை தாண்டி போய் நான் சைட் அடிக்கிற எல்லாரையும் லவ் பண்ணுவேன், நான் சைட் அடிக்கிற எல்லாரையும் கல்யாணம் பண்ண நினைப்பேன் அப்படின்லாம் வந்து நினைக்க வேணாம். லிமிட்டோட எல்லாரையும் ஜாலியாக பார்த்துக்கலாம், சைட் அடிச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுவே வந்து டைட்டிலாக நாங்கள் போட்டுறோம், ஃபரீனா அவர்கள். கடைசியாக நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அதை நாங்கள் டைட்டிலாக ஐயோ பட் ஜோக்ஸ் அப்பா. தேங்க்யூ ஃபரீனா, அண்ட் ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங். இதே மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அழகாக பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய விஷயங்கள் அவங்க சொன்ன மாதிரி தான், அந்த ஸ்ட்ராங்காக போல்டாக சில விஷயங்கள் பண்ணதால அவங்களுக்கு அழகாக பிடிச்ச அந்த கார்லேருந்து எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஒன் மோர் டைம் கேன் வி கிவ் இட் அப் ஃபார் ஃபரீனா ப்ளீஸ்? Thank you so much. Thank you so much. அதாவது ஃபரீனா நீங்க பேசிக்காவே பயங்கர அழகு. உங்களுக்காக அழகு சேர்க்கிறதுக்காக இந்த ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ் நம்ம கொண்டு வரதுக்காக ஒரு அழகான கிஃப்ட் ஆம்பர். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்கின் கேர் யூசிங் ஸ்மால் மாலிக்யூல் சயின்ஸ் ஃபார் ஜென்சி ஆடியன்ஸ் வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் ஆம்பர். இதை போட்டுட்டு சம்யா அடுத்த ஷோக்கு பிஹைண்ட் இட்ஸ்க்கு வரணும். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, ஸோ மில்கி மிஸ்ட் வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் ஆம்பரும் என்னமோ இருக்கு ஃபரீனா. நீங்கள் பயங்கர ஒரு குக் இல்லையா, ஏதோ கொடுத்துருக்காங்க போல, அடுத்தது குக்கிங் ஷோக்கு கொண்டு வாங்க. தேங்க்யூ. பயங்கர குக்கெல்லாம் இல்லை, குக்கா காட்ட கொடுத்துட்றேன் நான். பட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன் மோர் டைம் ஃபார் ஃபரீனா ப்ளீஸ். தேங்க்யூ. யூ ஆல். கீப் earning, கீப் சேவிங், என்ஜாய் யுவர் லைஃப். தேங்க்யூ ஃபரீனா. தேங்க்யூ. Behind Hoods Women Power Summit 2026 title sponsor Achya Gold. தங்கம் வெள்ளி வைரம் நகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிறுவனம் Achya Gold. Supported by the Chennai Silks. Let the celebration begin. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக Grand Royal Toursக்கு வாங்க. Next phase, next generation skincare using small molecule science for Gen Z audience. SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. Powered by Dakshan Cool Roof Tiles, உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் முழுமையான பாதுகாப்பு. Saubhagya Home and Kitchen Appliances. Achya Gold presents Behind Hoods Women Power Summit, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Milky Mist Ice Cream, Grand Royal Tours, Next Phase, SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. Powered by Dakshan Tiles, Saubhagya Home and Kitchen Appliances.